நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது அப்படின்னு சொன்னா பனை மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனை அப்படின்ற சொல்லு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த புணர்ச்சி ஸ்பீக்கிங்ல இந்த பனைன்ற சொல்லு இந்த சொல்லோட சேரும்போது என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றத பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட. ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு செய்தி மாறுதா, ஒரு சொல்லு மாறுமா, நம்ம எல்லாருமே சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு இவ்வளவு அழகா மாறி இருக்கு அப்படின்றதுக்கான பார்க்கணும். இப்ப பனை அப்படின்ற சொல்லு எப்படி மாற்றமாகுது அப்படின்றத சொல்லி பார்க்கணும். அதுதான் இந்த விதியினுடைய முதல் சொல்லு. பனை முன் கொடி வரி நிகழும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரி பாத்தீங்க. பனை முன் கொடி வரி நிகழும் அப்படின்றது. அப்ப பனை அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி கொடி அப்படின்ற சொல் வந்துச்சுன்னா நிகழும் அப்படின்னா வண்டினம் நிகழும். பனை கூட்டல் கொடி, பனை கொடி வரும். புரிஞ்சுதா? அப்ப பனை முன் கொடி வரி நிகழும் அப்படின்றதுனால நீங்க பனை கொடி என்று இரண்டாவது இலக்கணத்தை பாருங்க. வழிவரி ஐ ஓய் அம்மும். அதெல்லாம் வழி வரின்னா வள்ளல் இருக்கு. என்னென்ன வழிவரி? க ச த ப. இந்த வழிவரி வள்ளலுக்கு வருது அப்படின்னா, இப்ப இந்த வள்ளலுக்கு வரக்கூடிய காரணம் கோ அப்படின்றதுலயே வள்ளலுக்கு தான். ஆனா இதுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. பனைன்ற சொல்லுக்கு முன்னாடி கொடின்ற சொல்லு வந்துச்சுன்னா பனை கொடிக்கு வரும் சொல்லிட்டாங்க. பாருங்க பாருங்க. இப்ப பனை அப்படின்ற சொல்லு இருக்கு. இங்க வரக்கூடிய ஏதாவது ஒரு சொல்ல பயன்படுத்தும். இப்ப நான் இடத்துல காய் அப்படின்னு பயன்படுத்துறேன். இப்ப பனை கூட்டல் காய் எப்படி வருது? பனங்காய் அப்படின்னு எழுதணும். பனங்காய் அது இருந்துச்சு. இங்கேயும் காலம் இருக்கு, இங்கேயும் காலம் இருக்கு. ஆனா இங்க மட்டும் பனை கூட்டல் கொடி பனை கொடின்னு வருது, இங்க பனை கூட்டல் காய் பனங்காய் வருது. அப்படின்னா அதுதான் ஏற்கனவே சொன்னதுதான். பனைமுன் கொடின்ற சொல்லு வந்துச்சுன்னா நிகழும் நிகழ்ந்து வரும். பனைமுன் வழிவரின் ஐ போய் அம்மும். வழிவரின் கச சொல்லு வந்துச்சுன்னா என்னவாகும்னா பிரிச்சு பாருங்களேன். பனை கூட்டல் காய் வழிவரி, இங்க வழி வந்துருச்சு, கச சொல்லு வந்துருச்சு. வழிவரின் ஐ போய் அம்மும். ஃபர்ஸ்ட் ஐ போகும். அப்ப இன்னு கூட்டல் ஐ எது போகும்? ஐ போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு? பன் கூட்டல் காய் அப்படின்னு. பன் கூட்டல் காய் இருக்கா? அடுத்து என்ன சொல்றாங்க? வழிவரி ஐ போய் அம்முன்ற சொல்லு வந்து சேருமா? எப்படி சொல்றோம்? பன் கூட்டல் அம் கூட்டல் காய். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, நான் சேரும்போது இங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னும் நாமும் சேரும்போது இம் காய். ஆனா நமக்கு என்ன வரணும்? நமக்கு ஆன்சர் என்ன வருது? பணம் காய்னு வருது. ஆனா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? பனங்காய்னு வரணும். என்ன வரணும்? பனங்காய்னு ஆன்சர் வரணும். இங்க என்ன சார் பணம் காய் இம் இருக்கு, இங்க எப்படி சார் மாறுது அப்படின்னா அதுக்குதான் விதி. அம்மின் இறுதி தசட காலை தன்மை இறுதி ஞகனமாகும். அம்மின் இறுதி அப்படின்னா என்னன்னா சொல்லிடுறாரு. அம் அப்படின்னு சொல்லு வந்துச்சுன்னு வச்சுங்க. அம்மின் இறுதி, அம்மோட இறுதி எது? இம்மு. கசட காலை வருமொழியில க ச த ஏதாவது ஒரு சொல்லு வந்துச்சுன்னா, க ச த ஏதாவது சொல்லு வந்துச்சுன்னா இந்த இம்முன்ற மெய் இருக்கு இல்லையா, தம்மை தெரியும். எப்படி தெரியும்? ஞகனமாகும் அப்படின்னா இப்ப கவுக்கு என்ன வரும்? சாவுக்கு தாவுக்கு இது மாதிரி மாறும் சொல்றாங்க. அதன் அடிப்படையில இம்மு காவுக்கு என்ன இருக்கு மாறு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பனங்காய் அப்படின்னு வரணும். இன்னொரு தடவை இதை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நல்லா தெளிவா கேட்டுங்க. எப்படி பனங்காய்ங்கிறதுக்கு மட்டும் பாக்குறீங்க, தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப பனங்காயை பிரிக்க போறோம். பனை கூட்டல் காய். என்னுடைய பங்கு கவனமா போடுங்க. பனை கூட்டல் காய். அடுத்து என்ன விதி இருக்கு? வடிவரி ஐ போய் அம்மும். அப்ப வடி கசத்துக்கு வந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும்? ஐ போகும். அப்ப ஐ போயிடுச்சு. பேலன்ஸ் பன் கூட்டல் காய்.
ஐ போய் அம்பு அப்படின்ற விதியின் அடிப்படையில இன்னொரு அம் சைஸ் வரும். பண் கூட்டல் அம் கூட்டல் காய். அப்ப பண் இன்னும் நான் சேர்ந்தா பணம் காய் அப்படின்னு வரும். இந்த இருமை இங்கா மாறும். அதுக்குதான் என்ன விதி? அம்மின் இறுதி கசத்த காலை தன்மே இருந்து ஞங்கனமாகும். அந்த விதியின் அடிப்படையில பணங்காய் என்பது பணங்காய் என்று உணரும். நீங்க பாருங்களேன், சாதாரணமா இது சொல்ல பயன்படுத்திடுறோம். பனங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பனங்காய் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த பனங்காய்ன்ற சொல் மாறுவதற்கு எவ்வளவு தக்கன விதிகளை பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். மூணாவது பாருங்களேன், மூணாவது பார்க்கக்கூடிய விதி என்ன கொடுத்திருக்கு? திரள் வரி உரல்வும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப உரல்னா என்ன பொருள் தெரியுமா? திரள் வரி உரல்னா இந்த மேற்கண்ட இரண்டும் வரும். இப்ப பாருங்க, பனை கூட்டல் திரள். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்டோட விதியும் வரும், ரெண்டாவது விதி வரும். அதான் உரல்னு பொருள். இப்ப பனை கூட்டல் திரள், பனை திரள் அப்படின்னு வரும். வரும் அங்க வந்துச்சுல கொடிக்கு வந்த மாதிரி. அப்ப பனை கூட்டல் வரும். வடிவரையும் ஐ போய் அமுன்ற விதி இங்க பயன்படுத்துவோம். பனை கூட்டல் திரள் என்ன வரும்? பணம் திரள் அப்படின்னு வரும். பணம் திரள் அப்படின்னு வரும். இதுக்காக விதி பயன்படுத்துறதுதான். பனை கூட்டல் திரள். அதே ஃபார்மேட்ல தான் என்னவாகும்? இன்கூட்டல் ஐ ஐ போயிடும். பண் கூட்டல் திரள்னு வரும். இந்த பண் கூட்டல் திரள் அப்படின்றது என்னவாகுது? பண் கூட்டல் அம் கூட்டல் திரள் வரணும். அப்ப இன்னும் ஆசிரியர் பணம் திரள்னு வரும். இந்த இம்மு சா வந்ததுனால என்ன வந்துடும்? வரும். அப்ப பணம் அப்படின்னு மாறும். அப்ப ரெண்டு விதியை பயன்படுத்துறோம். ஏன் இங்க ரெண்டு விதியை பயன்படுத்துறோம்ன்றதுல இருக்கு. இங்க உரல்வும் போட்டீங்கன்னா மேற்கண்ட இரண்டும் திரளுக்கு வரும்னு சொல்லிடுவோம். அடுத்தது பாருங்க, அட்டு வரை. அப்ப அட்டுன்ற சொல் வந்தா என்ன ஆகும்? ஒரே சொல்லலாம். பனைன்றது ஒரு சொல்லலாம். எத்தனை இடங்கள்ல ஒவ்வொரு விதமான மாறுதல் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப பாருங்க, பனை கூட்டல் அட்டு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்களா? வெளியே பாருங்க, அட்டு வரை ஐ கெட்டு ஆகிடும். இப்ப என்ன கெடும்? நெய்ய பிடிச்சோம்னா இன்னும் கூட்டல் ஐ ஐ கெட்டு. அப்ப பண் ஐ கெட்டு எது மீனும் அங்க இருக்கு இல்லையா? மறுமொழியில நீல பெண்ணு போட்டுருக்கு. அப்ப என்ன ஆகுது? ஆட்டு அப்படின்னு பாருங்க. பனி கூட்டல் ஆட்டு சொல்லுவோம். அப்ப சேர்க்கும் போது இன்னும் நாம சேர்ந்தா நாம் இத்து பனாட்டு அப்படின்ற போது பனை கூட்டல் அட்டுன்றது பனாட்டு. அதெல்லாம் பனாட்டு அப்படின்னா என்னன்னா பனை மரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தீங்கட்டி எண்ணம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பனாட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி இலக்கணங்கள் நம்ம எல்லா புணர்ச்சி இதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப அடிப்படையா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பனை கொடின்ற இடத்துல இக்கு மிகும். அடுத்தது பனைங்காய். இதுக்கு என்ன விதி பார்த்துட்டோம். அடுத்தது பணம் திரள் இல்லைன்னா பனை திரள். ரெண்டு விதியும் இங்க பயன்படுத்துங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? பனாட்டு அப்படின்னு பயன்படுத்தணும். இந்த பனைன்ற சொல்ல எப்படியெல்லாம் உணர்ச்சி இடைமொழியில பனை வரும்போது வறுமொழியில சொற்கள் எந்தெந்த சொற்கள் வந்தா எப்படியெல்லாம் மாறுபடுறது நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல அடுத்த ஒரு தலைப்புல பார்க்கலாம்.